பாரதியை பற்றி சொல்லணும்னா அவருடைய தலைப்பாகை, அவருடைய மீசை, அது அனைத்துமே அவருடைய வீரத்தை வந்து சொல்லுகிறது. பெண்களுக்காக முதலில் எழுத்துக்களால் கவிதைகளால் ஒரு வீரத்தை கொடுத்தவர் என்றால் அவர் பாரதி. அவருடைய மனைவி செல்லம்மாள் பாரதி அவருக்கு பின்னாடியே தலை குனிஞ்சிட்டு நடந்துட்டு வருவாங்க. அவங்க தோள் மேலே கை போட்டு, தோழி நீயடி தலை நிமிர்ந்து என்னை பாரடின்னு ஏற்றம் இருந்த பெண் சுதந்திரத்தை முதலில் தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து, வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தவர்கள் தலை குனியட்டும் என்றும், பெண்களை அடிமைப்படுத்தியிருந்த காலத்திலேயே அவிழ்ந்த பேருலாமில் அவலச்செதி களைஞ்சி வாழ்வது உமிழ்ந்து தழுதல் பெண்ணறமாகுமாம் என்று பெண்ணடிமை செய்தவர்கள் முகத்தில் காரி உமிழ்ந்தவர் என் தலைவர் பாரதி. சாதி அக்கிரமம் தலைவிரித்து ஆடிய காலத்திலும் கூட சாதியில் உயர்வு தாழ்வு இல்லை, அன்பு நிறைய உடையவர்களே உடையவர்கள் என்பதை, சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றும், அன்பென்றும் கொட்டும் முரசே மக்கள் அத்துணை பேரும் நிகராம் என்றும் மக்கள் மனதில் பதியும்படி உறக்க சொன்னவர் என் தலைவர் பாரதி. அவருடைய எழுத்துக்களால், அவருடைய கவிதைகளால் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு நல்லதொரு புரட்சி பாதையை தந்திருக்கிறார். அவருடைய பாட்டின் மூலமாக பீடி சுருட்டி கொண்டிருந்த குழந்தைகளுக்கு ஏடு சுமக்க செய்து கொடுத்தவர் பாரதி அவர்கள். பிஞ்சு குழந்தைகளின் பிரகாசகைகளால் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறது நம் இந்தியா. இது அவருடைய நாடல்லவா? இது அவர் வாழ்ந்த நாடல்லவா? அதனால் அவர் மீதாக சத்தியம் ஏற்றி இந்த கவிதையை சொல்லுகிறேன். சாதி மதங்களை பாரும் என் சென்மம் இந்த தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் மன்றை வென்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே. கொடைகள் செய்வோம், முழு படைகள் செய்வோம், தோணிகள் செய்வோம், வெறும் வாணிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம். பஞ்சமோ பஞ்சமென்று இதம் பரிதவித்து உயிர் துடி துடித்து தொன்றி மாய்கின்றாரே, அவர் துயநீர்க்க ஒரு வழி செய்வோம். வெற்றி 8 திக்கும் 8 தமிழ் முரசு கொட்டி கொண்டு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பலக்கல்வி தந்து இந்த பாரினை உயர்த்திடுவோம். என்னுடைய வீட்டில் கூட என்னை வெளியே அனுப்பவே மாட்டாங்க. ஏன்னா பெண் பிள்ளை இல்லவா, எங்கேயும் போகக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. இரு போர்வைகளுக்குள்ளேயே என்னை மூடி வைத்து கொண்டார்கள். அவர் என்னை அழைத்தார். 2ஆம் வகுப்புல முதல் தடவையா பேச ஆரம்பிச்சேன். இன்றைக்கு வரையும் சோர்வில்லாமல் பாரதியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்குள்ள தாக்கம் ஏற்படுத்தியவர் என் பாரதி. தேவையான கவிஞன் ஒருத்தர் யாருன்னா அது நிச்சயமாக பாரதியை தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் பாரதியும் தவறு செய்யாத மனிதன் இல்லை. தவறுகளிலிருந்து சிறந்த முறையில் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும்னா அது பாரதியால் மட்டும்தான் முடியும். பெண்களுக்காக அவ்வளவு கவிதைகள் அவர் எழுதியிருக்காரு. அதை அவர் தன்னால் எழுதவில்லை. ஏன்னா வெளிநாட்டிற்காக அவர் ஒரு பயணத்துக்கு போகிறாரு. அந்த பயணத்திற்கு அவர் போகும்போது அவர் கேட்குறாங்க, உங்கள் மனைவி நீங்கள் கூட்டிகிட்டு வரலையான்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் பழக்கப்படி எங்கள் பெண்களெல்லாம் நாங்கள் எங்கேயும் வெளியே கூப்பிட்டு வர மாட்டோன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, பெண்களுக்காக இவ்வளோ எழுதுறீங்களே, ஆனால் உங்கள் வீட்டு பெண்ணையே நீங்கள் இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டு வரல, எழுத்தோட மட்டும் நின்றுமான்னு சொல்லிட்டு அவரை கேட்குறாங்க. அந்த கேள்வி ஆனப்பட்டது அவரோட மனசுக்குள்ளேயே இருந்து திருப்பி இங்கே தான் பெண்களுக்காக அவ்வளோ புரட்சி பண்ணி பெண்களுக்காக அந்த பாஞ்சாலி சாப்பிதான் அந்த பாடல்கள் அவர் அது மூலயமா தான் எழுதுறாரு. இதிலிருந்தே நம்ம இளைஞர் சமுதாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, தவறுன்றது ஒரு மனுஷன் பொதுவாக செய்கிறது. இந்த தவறிலிருந்து அவன் மீண்டு எழுந்து வரானான்றது தான் ஒரு எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்து. ஏன்னா வீழ்வது தவறல்ல, விழுந்தே கிடப்பது தான் தவறு. பாரதியிடமிருந்து எடுத்துக்கணும்னா எவ்வளோ நிறைய கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாம் பாரதி கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். ஒரு மனுஷன் அவரோட இறுதி கட்டத்தில் அவரை நம்ம கொண்டாடி தீர்த்து இருக்க வேண்டும் அவர் இருக்க சொல்ல. ஆனால் அவரை நம்ம விட்டுட்டோம். ஒரே கவிதை தாங்க. அவர் தமிழ் மொழியை, நாங்கள் தமிழ் மொழி பேச்சாளர், அவரை இன்ஸ்பைர் பண்ணி நிறைய கவிதைலாம் எழுதுவோம் இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி. அவர் சொன்னதில் இந்த யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போலி நிதான மொழி வேறெங்கிலும் காண்க இயலாது. அவருக்கு நிறைய மொழி தெரியும். நிறைய மொழியை தெரிஞ்சது தான் தனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் மொழி அப்படின்னு சொன்னார். அவரை இன்ஸ்பயர் பண்ணி நான் எழுதின ஒரு கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதியை பற்றி நான் எழுதியிருப்ப ஒரு கவிதை. மதிகெட்ட மானிடா மதியுடன் எழுந்துவா, சாதி என்னும் சங்கிலியை சாலையோரம் எறிந்துவா, சாதிக்கு நினைக்கும் மாணவனுக்கு சாதி என்ன சிலுவையா, சாதி மனிதனுக்கு அவசியமற்றது, சமத்துவமே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சமத்துவ கோட்பாட்டை சொல்ல வந்தேன். மற்றபடி பெண்ணடிமைகள் எல்லாமே ஒழியணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாடுபட்ட ஒரு கவிஞர். அதனால் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு கவிஞர். கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞர், மகா கவி அவர். ஓகேவா? அவர் சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாடம் வந்த அறிஞர், மரம் பாடம் வந்த மரவர், எல்லா மரத்துலையுமே அவர் ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருந்தது. அந்த பல்லோட மீனிங் என்னன்னா, பல்லுன்றது குறவன் குருத்தையோட பாட்டு. சரிங்களா? இப்போவும் நிறைய பேர் எம்ஜிஆர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய மலைவாழ் மக்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால அவங்களுக்கு தெரிகிற மாதிரி அவங்க மொழியிலையும் கவிதை எழுதணும்னு சொல்லிட்டு அந்த பல்லு மொழியில கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சார். அப்படி எல்லாருக்குமே போய் சேர்ற ஒரு சமத்துவ கவிஞராக அவர் இருந்ததுனால தான் அவர் இன்னைக்குமே பேசப்படக்கூடிய ஒரு கவிஞராக இருக்கு.
கோபம்ன்றது நம்மளுடைய சுயநலத்தினால வந்துச்சுன்னா அது பேர் கோபம். பொது நலத்துக்காக நம்ம பொங்கி எழுஞ்சோன்னா அதை ரவுத்துரும். இப்போ இதில் சொசைட்டியில் இருக்கிற ப்ராப்ளமுக்கு எல்லாத்துக்குமே அவர் முன்னாடியே வந்து பாட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டார். சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே வந்து ஆடுவோமே பல்ல பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமேன்னு சொல்லிட்டு அவர் வந்து 1947 அப்புறம் எழுதலை, முன்னாடியே வந்து ஒரு ஃபோர்காஸ்டாக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எழுதி வச்சுட்டு போனார். இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைக்கும் அவர் புத்தகத்தை எடுத்து நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அவர் கடிதத்தையும் கட்டுரையும் கண்டிப்பாக அதில் வந்து சொல்யூஷன் இருக்கும். நாம் இப்போது எங்கே வந்திருக்கிறோம்? நாம் திருவல்லிக்கேணியில் உள்ள பாரதியார் வசித்து வந்த வீட்டிற்கு வந்துள்ளோம். நாம் எதற்கு இங்கே வந்திருக்கிறோம்? இன்று பாரதியாரின் பிறந்தநாள், அதனால் வந்துள்ளோம். பாரதியாரோட வீடு எட்டயபுரத்தில் இருக்குது அல்லவா? எனக்கு தெரியும். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் 1908ஆம் ஆண்டு அவர் தேடப்பட்டார். பின்னர் புதுச்சேரியில் அவர் வசித்து வந்தார். பின்னர் சென்னையில் சுதேசிமித்திரன் பத்திரிகையில் பணியாற்றினார். அங்கு ஒரு சிறு வீட்டில் அவரும் அவரது மனைவியாரும் தங்கி வந்தனர். பாரதியாரை பற்றி மேலும் கூறுகள் அல்லையா? 1882ஆம் ஆண்டு பாரதியார் தூத்துக்குடியில் பிறந்தார். அவரது பெற்றோர்கள் சின்னசாமி ஐயர் மற்றும் லக்குமி அம்மாள் ஆவர். அவருக்கு ஏன் அந்த பாரதி என்ற பட்டம் வந்தது? இளம் வயதிலேயே பாடத் திறமையுள்ள ஒரே மனிதனாக பாரதியார் விளங்கினார். அதனால் புலவர்கள் பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டம் கொடுத்தனர். ஆனால் ஏன் அவருக்கு தேசிய கவி என பட்டம் வழங்கினார்? போராட்ட காலத்தில் போராட்டத்தின் பற்றி தேசிய உணர்வுகள் ஊட்டும் பல்வேறு கவிதைகளை எழுதியதால் பாரதி என்ற பட்டம் அவருக்கு வந்தது. அவரது திருமண வாழ்க்கை பற்றி கூறு. பாரதியாருக்கும் செல்லம்மாவுக்கும் 1907ஆம் ஆண்டு கல்யாணம் நடைபெற்றது. அப்பொழுது பாரதியாருடைய வயது 14 மற்றும் செல்லம்மாவுடைய வயது 7. அவர் விடுதலை போராட்டத்தின் பங்கு என்ன? இருளில் இருந்த மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த மாமனிதனாய் பாரதியார் விளங்குகிறார். அவரது பேச்சின் மூலம் எல்லா மக்களையும் தனது கைக்குள் வர வைத்தார். நன்றி, வணக்கம்.